கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமை மறையுரையிலே உங்களோடு உரையாடுவது உறவாடுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்காகவும் எனது பணிக்காகவும் எனது பங்கு மக்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இன்றைய வாசங்கள் அனைத்துமே கடவுளுடைய அன்பை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எப்படிப்பட்ட அன்பு, அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், சுமந்து கொள்கிறார், அவர் எப்படி நமக்காக நாம் பாவிகளாக இருந்தபொழுதே நாம் ஒரு நேர்மையாளவர் ஒருவருக்காக ஒருவேளை தன்னுடைய உயிரை கொடுக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார் என்பதை 2வது வாசகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோமே, அது உண்மைதானே என்று அந்த மக்களிடத்தில், ரோமியர் மக்களிடத்தில் பவுல் கேள்விகளை எழுப்புவதை பார்க்கிறோம். உண்மைதான், கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறியிருக்கிறோம். எனவே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ரபீதீமிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, புறப்பட்டு சீனாய் மலைப்பகுதிக்கு வருகிறார்கள். இந்த ரபீதீமிலிருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு 3 மாத காலம் பிடித்ததாம். 3 மாத காலம் பிடித்தது. பிறகு நாம் பார்க்கிறோம், இந்த இடத்திலிருந்து இணைச்சட்ட நூல் புத்தகம் 10வது அதிகாரத்தை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இது இடைப்பட்ட பகுதிகளில் 57 அதிகாரங்கள் உண்டு. இந்த 57 அதிகாரங்களும் இந்த பாலை நில வாழ்க்கையை குறித்து, பாலைவன போராட்டங்களை குறித்து, அவர்கள் சந்தித்த இன்னல்கள், இடர்பாடுகள், இக்கட்டுகள், தொல்லைகள், கொள்ளை நோய்கள், இப்படி எல்லாவற்றையும் இந்த இடைப்பட்ட அதிகாரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எவ்வாறு கடவுள் வல்லமையா அவர்களை மீட்டு வந்தார் என்பதை ரொம்ப அழகா எடுத்து சொல்லுகிறது. அப்ப பிரியமானவர்களே, நாம் ஒன்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கிருந்து அழைத்துட்டு வந்தார், எகிப்திலிருந்து அடிமை வீட்டிலிருந்து அழைச்சிட்டு வராரு இல்லையா? அதுக்கு முன்னாடி 3வது அதிகாரத்துல நாம உற்று பார்த்தோம் என்றால், மோசேயுடைய அழைப்பு ஒன்று அங்கே வருகிறது. அழைச்சிட்டு நீ போயிட்டு அந்த மக்களை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றப்போ 3வது அதிகாரம் 12வது வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். மோசே கேட்கிறாரு, அந்த பார்வோன் கிட்ட போறதுக்கும் அந்த மக்களை நான் வெளியே என்னை கூட்டிட்டு வர்றதுக்கும் நான் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ இதை பார்த்துக்கோ, நீ போயிட்டு கூட்டிட்டு வருவல்ல, எங்கேருந்து, அந்த எகிப்து நாட்டிலேருந்து அவரோட அடிமை வீட்டிலேருந்து கூட்டிட்டு வருவல்ல, கூட்டிட்டு வரப்போ இந்த வழியாக தான் வருவேன். ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த வழியாக வருவேன், இந்த வழியாக தான் வருவேன், நான் இங்கே இருப்பேன், அப்போ நீ என்னை நினைவு கூறுவ அப்படின்னு சொல்கிறார். இதை வாசிக்கிற பொழுது அவ்வளவு மெய் சிலிர்த்து போகிறது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, அவ்வளோ உண்மையான வார்த்தைகள், நம்பத்தக்க வார்த்தைகள். எப்பா நான் சொல்கிறேன் இல்லை, இது உனக்கு ஒரு குறியீடாக இருக்கும். நீ போ, அவளை அழைச்சிட்டு வா, இந்த வழியாக தான் வருவேன். மோயிசனுக்கு அந்த சீனாய் மலை அத்துப்படி இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம், ரொம்ப அத்துப்படி. இது இப்பொழுது இருக்கிற இந்த நிலப்பகுதியோடு நம்ம ஒப்பிட வேண்டும் என்றால் சவுதி அரேபியா என்று சொல்லுகிறார்கள். அந்த பகுதியிலிருந்து தான் இந்த மலைப்பகுதிகள் எல்லாம் நாம் காண முடிகிறது. அப்போ அந்த காடு, அந்த மலைப்பகுதி பாலைவனம்னு ரொம்ப பொட்டல் காடான்னு நினைச்சிடக்கூடாது. நல்ல மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் தான். அப்படிதான் இந்த இடத்துல அவளை அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வருகிற பொழுது இன்றைய 19வது அதிகாரத்தில் அங்கே ரபீதீமிலிருந்து அவர் புறப்பட்டு இந்த மலைப்பகுதிக்கு முகாமிட்டு தங்குகிறார்கள். முகாமிட்டு தங்குகிற வேளையில் இதுக்கு அப்புறமா போக வேண்டிய தூரம் உண்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறோன்னு வச்சுப்போமே, இங்கேயே பேசி வச்சுட்டு தான் போவாங்க. என்ன பேச போகிறீங்க, யார் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க, ஏன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், 4 பேர் இங்கேயே நின்று கலந்து ஆலோசித்துட்டு இந்த வீட்டுக்கு போகிறோம், இன்னார் வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் இதை மட்டும் பேசுவோம், இதெல்லாம் பேச தேவையில்ல அப்படி இங்கேருந்தே பேசி வச்சுட்டு தான் போகிறோம் இல்லையா? ஏன்னா பொண்ணு பார்க்க போகிற நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. அதுபோல் அன்பு உறவுகளை, இந்த இஸ்ரேல் மக்களை இதுவரைக்கும் ஆண்டவர் கூட்டு வந்தார். இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு, நிறுத்திட்டு மோசேவை மேலே ஏறி வர செய்து, எப்பா நான் சொல்கிறத இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா, நினைவுபடுத்து. இங்கே பாரு, உனக்கு தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், எகிப்திலிருந்து நான் உங்களை எப்படி கூட்டுட்டு வந்தேன்றதையும், கழுகுகள் போல தன்னுடைய ரக்கை மீது சுமந்து நான் உங்களை என்னிடம் வர செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களை ஏதோ நான் சொன்ன இடத்துக்கு அனுப்பியிருக்கலாம், அது இல்லை மேட்ரு. உங்களை எங்கே கூட்டிட்டு வந்துக்கிறேன்னா, என்கிட்ட கூட்டிட்டு வந்துக்கிறேன். என்னுடைய தனி சொத்தாக நீங்கள் இருப்பீங்க, எல்லா மக்களினங்களிலும் நீங்கள் என்னுடைய தனி சொத்து அப்படின்றார். அப்போ இது ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு வார்த்தை. என்னுடைய தனிப்பட்ட சொத்தா நீங்க மாறுவீங்க அப்படின்றார். அதை நீ சொல்லு அப்படின்றார். அப்போ ஏன் கழுகை பத்தி இங்க சொல்லணும்? ஒரு கழுகு ரொம்ப வலிமையான பறவை. அடர்மழை பெய்கிற பொழுது கூட அடர்மழையிலும் வலிமையா பறக்கக்கூடிய, ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு பறவை தான் இந்த கழுகு என்று சொல்லுகிறார்கள்.
முட்டையிட்டு அது குஞ்சு பொரிக்கிற பொழுது தன்னுடைய குஞ்சுகளை பறக்க கற்றுக் கொடுக்க தன்னுடைய ரெக்கை மேல சுமந்து வருமா. எந்த பறவையும் கிடையாது. ரெக்கை மேல சுமந்து வந்து கீழே போட்டுட்டு பறக்கிறதா என்று பார்த்து சற்று நேரத்துக்குள்ள வந்து அது தாங்கிக் கொள்ளுமா. 70 ஆண்டு காலம், மனிதர்களைப் போல 70 ஆண்டு காலம் சராசரி வாழ்கிற ஆயுட்காலத்தினுடைய வலிமை பெற்றது. அதனால தான் இந்த கழுகை வலிமையினுடைய சின்னமாகவும், டெண்டர் ஒரு மென்மையான ஒரு தாய் உள்ளத்தை ஏதாவது மேல சுமந்து வரப்போ வேடன் அம்பிட்டால் அந்த தாய் பறவையினுடைய நெஞ்சைத்தான் பிளக்கும். மேல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதுபோல இந்த மக்களை உங்களுக்கு பார்த்துருக்க அடிமைத்தனத்தில் வந்தப்போ நான் உங்களை இப்படிதான் கூட்டு வந்தேன் என்கிற கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு சிறப்பான ஒரு உதாரணமாக இந்த கழுகு பயன்படுத்தப்படுகிறது. முதல் வாசகத்துல நான் கூட்டிட்டு வந்தேன்றதையும், எது போல கூட்டு வந்தேன், கழுகுகளை போல உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றத நினைவுபடுத்துறது இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நிறைய பேர் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சு அழுதுட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல சோர்ந்து தங்கி போயிட்டோம். இல்ல கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் உன்னை விட்டுட்டேன், இல்ல நான் உன்னை கழுகு போல சுமந்து வந்திருக்கிறேன், என்கிட்ட கூட்டு வந்துக்கிறேன்னு சொல்றாரு. இதை நீங்க ஒரு கணம் வாசிச்சு பார்த்தா அழதான் வருது எனக்கு. அன்பு உறவுகளே, கழுகுகளைப் போல கடவுள் சுமக்கிறவர் இருக்கிற பொழுது நான் ஏன் அழ வேண்டும், நீங்கள் ஏன் அழ வேண்டும்? கடவுள் நம்மை பாதுகாக்கிறவர், மென்மையாகவும் திடமாகவும் பாதுகாப்பாகவும் அழைத்து வரக்கூடியவர். இரண்டாவது அந்த திருப்பாடல் ரொம்ப அழகான திருப்பாடல். நாம் அவரது மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இப்போ கடவுளுடைய அன்பு பத்தி சொல்லுது. கடவுள் எப்படிலாம் வல்லமையான செயல்கள் எல்லாம் செய்தாரு, தலைமுறை தோறும் அவருடைய அன்பு நிலைத்திருக்கும் என்று சொல்லி தருகிறது. அவர் நம்பத்தக்கவர் என்று அந்த திருப்பாடல் சொல்லுகிறது. ஆமாங்க, உண்மையாதான், கடவுள் நம்பத்தக்கவர் தான். மோயிசன் சொன்னார் இல்லையா, எப்பா நீ போயிட்டு இந்த வழியே தான் வருவ இல்லையா, அப்ப நீ என்ன பாப்ப, இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல மோயிசனும் அந்த வழியே தான் வருகிறார். அப்ப பாருங்க, கடவுளுடைய வார்த்தை பொய்த்து போகாது. நம்புங்க, அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் சாதாரணமா உங்களை மீட்கல, தன்னுடைய சிறகின் மேல உங்களை மீட்டு வந்திருக்கிறார், உங்களை சுமந்து வந்திருக்கிறார். நீங்க சும்மா நான் கடவுள் அந்த எல்லா மக்களிலும் நீங்கள் என்னுடைய தனி சொத்தாவேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க ரொம்ப சிறப்பானவங்களா, ரொம்ப பெருந்திரளானவர்களா? எதுவுமே கிடையாது. வலிமையானவர்களா? எதுவும் கிடையாது. தூய்மையானவர்களா? எதுவும் கிடையாது. ஆனால் அவருடைய அன்பிற்கு பிரமாணிக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தார். அப்ப அடிமை தனத்திலிருந்து விடுதலைக்கு வாழ்வுக்கு வர வேண்டும். இது அவருடைய திட்டம் ஒன்று. இரண்டாவது என்ன, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க என் கூடவே இருந்தா போதும் அப்படின்றது தான். யூ மஸ்ட் பி வித் மீ. அந்த என் கூடவே இருக்கணும்ன்றார் இல்லையா, அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை ஒரு பிரமாணம். நீ என் கூடவே இருங்க, என் மக்களா இருங்க, நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்றாரு. இதுதான் முக்கியம். விடுதலை வாழ்வு என்றது ஒரு பகுதி, அதுக்கு பிறகு நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு பகுதி. அப்போ எப்படி பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்துல கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியா நாம் கடவுளுக்கு ஏற்புடையாக இருக்க நினைவூட்டுகிறாரோ, உண்மைதான். அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து நம்மை சுமந்து வந்திருக்கிறார். சும்மா இல்லைங்க, அவர் நம்ம மீட்பதற்கான கொடுத்த விலை அவருடைய ரத்தம். அதை நம்ம ரொம்ப மலிவா நினைச்சிடக்கூடாது. எனக்காக அவர் தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நற்செய்தியில 12 அப்போஸ்தலரை அழைக்கிறார். அழைச்சிட்டுடைய நோக்கம் என்ன, என் கூடவே இருக்கணும்னு இல்லை. அப்பா கூட எப்படி விரும்புகிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வளர்ந்துட்டான், பெரியவன் ஆகிட்டான், இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இன்னொரு வேலைக்கு போகிறோம் என்கிற சுதந்திரத்தை கொடுப்பது போல, இங்கே எப்படி முதல் வாசகத்தில் மோசேவை அழைத்து இதெல்லாம் போய் சொல்லு அப்படின்றாரோ, நற்செய்தியில் ஆண்டவர் சிறு தூதர்களை அழைத்து போய் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அறிவியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன? இறையாட்சி நெருங்கி வந்து விடுவது, நெருங்கி வரச் செய்வது நம்முடைய கரங்களிலே, நம்பிக்கையாளருடைய கரங்களிலே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவருடைய கரங்களிலே இருக்கிறது இல்லையா? அப்போ அது எப்படி வர வைக்க முடியும்? மன்னிப்பை கொடுக்கிற பொழுது இறையாட்சி நெருங்கி வரச் செய்ய முடியும், இழுத்து பிடிக்க முடியும். புதுப்பிக்கிற பொழுது, இழந்த உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்கிற பொழுது நாம் இறையாட்சியை நம் மத்தியிலே உணர முடியும், தங்க வைக்க முடியும். அப்படி கடவுள் தன் மக்களை ஒன்று சேர்க்கிறார், முகாமிட்டு சேர்ப்பது போல இதெல்லாம் நடக்கிற பொழுது நாம் கடவுளுடைய சீனாய் மலையிலே முகாமிடுவதற்கான அறிகுறிகள். நாம் மன்னிக்க வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் உறவுகளை. நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, ஒப்புரவாக வேண்டும். இது நேரம், சரியான நேரம். இங்கே நின்றுடுங்க, ஏன்னா போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கிறது. அதுக்கு உங்களை தயாரிக்க வேண்டும், கடவுளுடைய மீட்பு வேண்டும். எனவே இங்கே இருந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை இந்த நாளில் நிறுத்தி இருக்கிறார், நீ செய்து சரியா அப்படின்றது கேட்கிற விதமாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாக துணையாக இருக்கிற பொழுது இறையாட்சியை நாம் கொண்டு வர முடியும், அருகில் கொண்டு வர முடியும். ஏழைகளின் சார்பாக பேசுகிற பொழுதும், அவர்கள் சார்பாக செயல்படுகிற பொழுதும், ஏன்
அவர்களுக்கு ஒன்று ஒன்று வருகிற பொழுது, அங்கே உடன் இருக்கிற பொழுதும் நாம் இறையாட்சியை நம் மத்தியிலே வர வைக்க முடியும், இறையாட்சியை இழுத்து பிடிக்க முடியும். பிறகு கடவுள் எங்கேயோ 7வது உலகத்தில் இருக்கிறவர் அல்ல, எனது அருகில் இருக்கிறவர் என்கிற உணர்வை மற்றவர்களுக்கு கடத்துகிற பொழுது, சொல் மூலமாக, செயல் மூலமாக. அதே போல அன்பு உறவுகளே, முதல் வாசகத்தில் மீண்டும் நான் சொல்கிறேன், அந்த கழுகுகள் மேல் உங்களை நான் சுமந்து வந்தேன் அப்படின்னு சொல்லார். என்கிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்றார். அப்படி அழைச்சிட்டு வந்தவங்களை தனக்கு நெருக்கமாக இருக்க வச்சுக்கிட்டாரு உடன்படிக்கை மூலமாக. பிறகு நம்ம பார்க்கிறோம், நெருக்கமாக இருக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் வெளியில் போகணுன்றதை நற்செய்தி வாசகம் சொல்லி தருகிறது. அதுதான் திருத்துதர்கள் வருகிறார்கள். திருத்துதர்களைப் போல நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி தூதுவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக, தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. கடவுளுடைய பார்வையில் நாம் தயவு பெற்றிருக்கிறோம். கடவுள் நம்மை சுமந்து காத்திருக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையான கடவுளே, ரபீதீமிலிருந்து இந்த மக்கள் புறப்பட்டு சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வருவதற்கு 3 மாத காலம் ஆகியது என்று நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில நீர் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டிருக்கிறீர், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறீர், துன்பங்களிலிருந்து விடுவித்திருக்கிறீர், எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீர், எங்கள் புலம்பலை அக்களிப்பாக மாற்றியிருக்கிறீர், எங்கள் தனிமையிலே நீர் உடன் இருந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய திரு ரத்தத்தின் மூலமாக உமக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக மாறியிருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக நாங்களுடைய தூய குருக்களாகவும் அரசர்களாகவும் தூய மக்களினமாகவும் எங்களை ஏற்படுத்தியதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, நீர் தலைமுறை தோறும் உம்முடைய அன்பு எங்களுக்கு இருக்கிறது, நீர் நம்பத்தக்கவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். கழுகுகளைப் போல நீர் எங்களை சுமந்து பாதுகாக்கிறீர் என்கிற வெளிப்பாட்டினை ஒவ்வொரு குடும்பமும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். நன்றியோடும் தாட்சியோடும் கேட்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமேன். மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர்.